ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி எறா தொக்கு எப்படி செய்யணும் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். இப்படி தான் நான் செய்வேன். இதை ஒரு தடவை நீங்கள் செஞ்சு கொடுங்க. இனிமேல் உங்கள் வீட்டில் இதை தான் செஞ்சு கேட்பாங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நான் முதல்ல எறாவை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். பெரிய வெங்காயம் 2, தக்காளி மீடியம் சைஸில் ஒரு 5 எடுத்துக்கிட்டேன். வெங்காயத்தை மட்டும் பொடியாக நறுக்கிக்கோங்க. தக்காளியை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. அப்போனா நல்லா கிரேவியாக கிடைக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுட்டு 2 சின்ன குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். அது எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பட்டை, பிரிஞ்சி இலை போட்டுருங்க. சோம்பு போட்டுருங்க எப்போதுமே நான்வெஜ்ஜுக்கு. அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிருங்க. இதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு வதக்குங்க. ரொம்பலாம் வதங்க வேண்டாம், கலர் மட்டும் மாறினாவே போதும். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாயை, ஒரு பச்சை மிளகாயை 2ஆக உடச்சி போட்டுருங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு சால்ட்டு போட்டுருங்க. சால்ட்டு போட்டு நீங்கள் வதக்குனீங்கன்னா ரொம்ப நேரம்லாம் வதங்க வேணாம். லைட்டாக அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனால் மட்டுமே போதும். ரொம்ப நேரம் போட்டு வதக்கி ப்ரௌனிஷாக அந்த மாதிரிலாம் வர தேவையில்லை. இந்த அளவுக்கு போட்டதுக்கப்புறம் நீங்கள் தக்காளி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அரைச்சி அதை ஒன்றா போட்டுட்டு அதையும் ஒரு வதக்குங்க. நான் போட்டுட்டு ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் ஊற்றிட்டு கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கு அப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் மூடி போட்டு வச்சிங்கனாவே போதும். ஏன்னா அது பச்சை வாசனை போகணும், அதுக்காக தான் அந்த மூடி போட்டு நம்ம மூடி வைக்கிறது. அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துகிட்டு இதுக்கான மசாலாக்கெல்லாம் சேர்க்க வேண்டாம். மசாலாக்கள் எப்போதுமே அதிகமாக கடையில் வாங்காதீங்க, வீட்டிலே அரைச்சி தான் நான் யூஸ் பண்ணுவேன். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா தான் நான் போட்டிருக்கேன். பிரியாணி மசாலா எப்படி செய்கிறதுன்னு நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், நீங்கள் அதையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் போட்டு நம்ம நல்லா கலரி விட்டுட்டு உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வெங்காயத்துக்கு வதங்கிறதுக்காக உப்பு போட்டோம். இப்போ இந்த மசாலாவோட போடும்போது உப்பு போட்டுட்டு நீங்கள் மூடி வச்சுருங்க. மூடி வச்சு ரொம்ப நேரம் வைக்க தேவையில்லை, ஒரு 5 மினிட்ஸ் வச்சா போதும். இந்த மாதிரி ட்ரையாக, ஓரளவுக்கு நல்லா ட்ரையாக வந்துடும். அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருக்க எறாவை போடுங்க. எறாவை போட்டிங்கன்னா தண்ணியே சுத்தமாக இல்லாமல் போடுங்க. எப்படி தண்ணி இல்லாமல் போட்டிங்கனாலுமே அதுக்கப்புறம் தண்ணி வந்துடும். அந்த எறாலேருந்து நமக்கு தண்ணி வந்துடும். நீங்கள் மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சதுக்கப்புறம் நீங்கள் இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். இதுலேயே எறா வெந்துடும். இதுக்கு மேலே நீங்கள் தண்ணி ஊற்றவே வேண்டாம். நீங்கள் தண்ணியே இதுக்கு ஊற்ற தேவையில்லை, எறாவில் உள்ள தண்ணியிலே வெந்துடும். எறாவையுமே ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது, ஒரு 2-3 மினிட்ஸ் வச்சா போதும். இல்லைன்னா அது ரப்பர் மாதிரி வந்துடும், அந்த சாஃப்ட்னஸே இல்லாமல் போயிடும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக வந்திருக்கு பாருங்கள். எறா இப்போ மீனோ எறாவோலாம் அதிக நேரம் கொதிக்கக்கூடாது. மீன் உடஞ்சிரும், எறா ரப்பர் மாதிரி ஆயிரும். இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறம் நீங்கள் தனியாக பவுலில் மாற்றிக்கோங்க. பெப்பர் மட்டும் நீங்கள் இறக்கும்போது போட்டிங்கன்னா போதும். முன்னாடியே பெப்பர் போட தேவையில்லை. எப்போதுமே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு பெப்பரை போட்டுட்டு இறக்குங்க. அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நமக்கு கொடுக்கும். இப்போ நான் பவுலில் தனியாக மாற்றிடுறேன். இது நீங்கள் ஒயிட் ரைஸு, சப்பாத்தி, வேறு வெரைட்டி ரைஸு, எதுக்கு வேணாலும் தோசை, எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி வீடியோஸ்லாம் வேணும்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் ஏதாவது டிஷ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இது ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.